ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் நிறைய சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2லிருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக மைதா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பார்ட்ஸ்லையுமே மசாலா உடனே சேர்ந்துடும். ஆனால் இந்த லெக் பார்ட்டில் மட்டும் மசாலா சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது லேசாக 2-3 இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா லெக் பார்ட்லேயும் ஈஸியாக மசாலா சேர்ந்துடும். பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சின்ன சைஸ் லெமன். இது லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா 2லிருந்து 3 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 பீஸ் ரஸ்க் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, சால்டட் ரஸ்க் தான் எடுக்கணும். 8 பீஸ் பத்தலைன்னா அப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை கையால் க்ரஷ் பண்ணிக்கோங்க. பாதியை கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பாதியை மிக்சியால் அரைச்சி கொஞ்சம் தூளாக்கிக்கோங்க. இதில் இருக்கிற சின்ன சின்ன பீஸெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய பீஸை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். பாதி ரஸ்கை நல்லா தூளாகவும் பாதி ரஸ்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்து வச்சுக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்தாச்சு. அதனால் மிளகுத்தூள் நிறைய போட தேவையில்லை. ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த சிக்கனை நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரஸ்கில் இதை டிப் பண்ணலாம். ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். நான் ஏன் பாதி ரஸ்கை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடச்சி வச்சுருக்கேன்னா அப்போ தான் இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிப் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பீஸையும் கண்டிப்பாக அதில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரியே டிப் பண்ணணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு டிப் பண்ணி வச்சுருக்க சிக்கனெல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகி போயிடும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி கேசரி கலர் சேர்க்கலை. கேசரி கலர் கம்பல்சரி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மேலே பார்க்குறதுக்கு ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். சம்டைம் உள்ளே குக் ஆகாது. அதனால் கொஞ்ச நேரம் பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது
ஐட்டம்ஸில் டிப் பண்ண உடனே ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கவரில் ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு, நான் எடுத்துடுறேன். மிச்சம் இருக்கிற சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்லேயே செய்து கொடுத்தா ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சில்ட்ரன்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது செய்யும்போது நீங்கள் மறக்காமல் மயோனைஸ் செய்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லன்ச் டைமில் சைட் டிஷ்ஷுக்கும் இது செய்யலாம். ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 7 இதை சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.